ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோட்டோ காப்பி எப்போ ப்ரோ வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதிலே அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இன்னும் உங்கள் காலேஜுக்கு ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆகலை அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட உங்கள் பேப்பரில் இருந்தால் மட்டும் ரீவேல்யூஷன் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் அரியர் எக்ஸாமாக கிளியர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, ரீவேல்யூஷன் ரிசல்ட்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் மார்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறக்கா ஃபோட்டோ காப்பி வாங்குறக்கா அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோட்டோ காப்பி எப்போ ப்ரோ வரும், நான் வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு எப்போ எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபோட்டோ காப்பி லாஸ்ட் டேட்டே உங்களுக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு September 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதாவது ஒரு சில காலேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா September 16 நேற்றுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலேஜுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் காலேஜுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சமாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே உங்கள் கையில் உங்கள் ஃபோட்டோ காப்பி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு உங்கள் கைக்கு வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லைன்னு அவங்களோட ஒப்பீனியன் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரீவேல்யூஷன் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்கி கொஸ்டின் பேப்பரை வச்சு செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் எழுதிருக்கிறதுக்கு தான் மார்க் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வர இடத்துல கம்மியாகவும் போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணுங்கள், எந்த இடத்துல மார்க் வரும், இங்கெல்லாம் மார்க் வருமானு பார்த்துட்டு உங்கள் காலேஜில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, உங்கள் ஸ்டாஃப், அதாவது அவங்கக்கிட்டே ஒரு கேட்டுக்கோங்க. அவங்களுமே வந்து ரீவேல்யூஷன் போடுங்க, கண்டிப்பாக மார்க் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக ரீவேல்யூஷன் போட்டால் உங்களால் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 30, 35க்கு கீழே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டால் ஒரு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல உண்மையாகவே மார்க் வருதுன்னா ஸ்வேராக வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரீவேல்யூஷன் போடுறப்போ வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரை வச்சு ஃபோட்டோ காப்பி செக் பண்ணுறப்போ அவங்க எங்கெல்லாம் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அங்கெல்லாம் மார்க் வருமானு பாருங்கள். வராதுங்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வர டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் ரீவேல்யூஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போனால் 400 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அரியர் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரீவேல்யூஷன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை என்னால் அரியர் எக்ஸாம் நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் அப்படின்னா ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு அதில் வந்துச்சு அப்படின்னா ஒரு லக்கு தான். ஸோ இதனால் உங்கள் ஸ்டாஃப்ட்ட ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல மார்க்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் கூட கம்மியாக வந்திருக்கு, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த பேப்பர் செக் பண்ணுறப்போ இங்கெல்லாம் மார்க்ஸ் கண்டிப்பாக வரும் ப்ரோ அப்படின்னா தாராளமாக ரீவேல்யூஷன் போடுங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் வந்து, இப்போ நான் ரீவேல்யூஷன் சப்போஸ் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரீவேல்யூஷனில் என்னோட மார்க் வந்து கம்மியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு கம்மியாகாது. ஸோ உங்களோட மார்க் அப்படியே தான் வரும். NC அதாவது நோ சேஞ்சஸ்ன்னு போட்டு வரும். இன்க்ரீஸ் ஆயிருந்தால் மட்டும் உங்களோட கிரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நான் ரீவேல்யூஷன் போட்டால் என்னோட மார்க் கம்மியாயிருமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அப்படி ஆக சான்சஸ் இல்லை. ஸோ அடுத்த இந்த ரீவேல்யூஷன் லாஸ்ட் டேட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை நவம்பர் டிசம்பர் 2024 வச்சு மட்டும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதாவது அவங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்லேருந்து கிட்டத்தட்ட அவங்க ரீவேல்யூஷன் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்த டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 டேஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு செப்டம்பர் லாஸ்ட் வீக்குள்ளே அந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போன டைம் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஒரு 15 டேஸில். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அக்டோபர் 2nd வீக் ஆர் 3rd வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஏன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸோட இதை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்களா இல்லையா, ஸோ ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.